உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? சார் என்னோட பேர் சிவகுமார். என்னோட ஊர் பெரம்பலூர். தரவரிசை எண் 675. நான் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பெரம்பலூர்ல எடுத்திருக்கேங்க சார். என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்தீங்க? சார் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் 2023ல பாஸ் அவுட் ஆனாங்க சார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இதை படிக்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், நல்லா பண்ணலாம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி படித்தேன். ஸ்கூல் புக்ஸ் தான் சார், ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக படித்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ரெண்டுமே போதும். இது ரெண்டு வச்சுமே நம்ம பண்ணிடலாம். எத்தனாவது முயற்சியில் வெற்றீங்க? சார் இது என்னோட செகண்ட் அட்டம் சார். போன தடவை சிபி லிஸ்ட் வரையும் வந்துச்சு, ஆனால் அதுக்கு மேலே வரல, கவுன்சிலிங் வர முடியல. ஸோ இந்த தடவை வாங்கிட்டேங்க சார். இந்த வாட்டி என்ன தவறு பண்ணதா நீங்கள் நினைக்கிறீங்க? சார் போன வாட்டி பதட்டம் சார், எக்ஸாம் ஹாலோடைய ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் படிக்கிறதும் கொஞ்சம் ஒழுங்காக சில கவனக்குறைவில் இருந்துட்டேன். இந்த தடவை ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சு, நான் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டேன் சார். போன வாட்டியை விட, அதாவது 2024 குரூப் 4 விட 25ல் குரூப் 4 ரொம்ப டஃப்பாக இருந்தது கொஸ்டின் பேப்பர் இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அந்த ப்ரெஷரை? சார் கஷ்டமாக தாங்க சார் இருந்துச்சு, ஆனால் சில ஆப்ஷன் எலிமினேஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது மூலியமாக நம்ம ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் சார். அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் மேக்ஸ் நல்லா பண்ணேங்க சார். 25க்கு 24 போட்டேங்க சார். ஒரு கொஸ்டின் தான் போச்சு. தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? தமிழுக்கான என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க? ஏதாவது அவுட் சோர்ஸ் புக்கு ஏதாவது நீங்கள் படிச்சீங்களா? இனி வரும் காலங்களில் என்ன மாதிரியான அவுட் சோர்ஸ் புக்லாம் படிக்கலாம்? தமிழ் ஸ்கூல் புக் தாங்க சார் போன வருஷம் வரையும் படித்தோம். இந்த வருஷம் சிலபஸ் மாற்றிட்டாங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் விடுவாங்க, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி படிச்சிருந்தாங்க சார். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க சார், அப்போ தான் கரெக்டாக பண்ண முடியும். தமிழுக்குலாம் கவர்மெண்ட் மெட்டீரியல் தாங்க சார். அதுக்கப்புறம் இப்போ நிறைய மாற்றிட்டாங்க, ஆனால் அதுக்கு இனிமேல் தான் சோர்ஸ் விடுவாங்க, சில அகாடமிஸ்லாம் விடுவாங்க, அப்புறம் தான் படிக்கணும். கலை சொற்கள்லாம் என்ன சோர்ஸில் படிச்சீங்க? கலைச்சர் ஃபுல்லாக கவர்மெண்ட் மெட்டீரியல் தாங்க சார், எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் விடுவாங்க சார், அதில் தாங்க சார் படித்தேன். ஆமாங்க சார், அதில் விட்டாதாங்க சார். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? 24 கேள்விகள் போட்டீங்க இல்லையா? மேக்ஸ் என்ன மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே சொல்லுங்க. எவ்வளோ டைமுக்குள்ள போடணுன்ற மாதிரி டியூரேஷன் வச்சு படிச்சீங்களா? அதெல்லாம் சொல்லுங்க சார். மேக்ஸ் வந்துட்டு யூடியூப் சேனல் தாங்க சார். நிறைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ண நமக்கு நிறைய ஒரு ஐடியா கிளியர் ஆகிடும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். டைம் வருங்க சார், ஒரு சம்முக்கு 1 மினிட்டுக்குள்ளே அதுக்குள்ளே சால்வ் பண்ணுங்க சார். முடியலாம் அடுத்த கணக்கு போயிடலாம். 1 மினிட்ல சால்வ் பண்ணோம், முடியலாம் அடுத்த கணக்கு. இப்படியே போயிட்டோம்னா கடைசியில் கொஞ்சம் டைம் ஒதுக்கிடுவோம். அந்த கடைசி டைமில் வந்து மேக்ஸ் டேக்கிள் பண்ண முடியாது. செகண்ட் ரவுண்ட் வந்தோம்னா நம்மளால ஒரு ஐடியா கிடைச்சிடும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியாததை. அப்போ நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சார் அந்த மேக்ஸ். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? 6 யூனிட்ல நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்க? எல்லாருமே பாலிட்டி அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பாங்க. ஜியாகிரபி, சயின்ஸ் அதெல்லாம் படிச்சீங்களா? இல்ல மேலோட்டமா பாத்தீங்களா? எந்த மாதிரி படிச்சீங்க? 6 யூனிட்ஸுக்குமே சொல்லுங்க எப்படி படிச்சீங்கன்ட்டு. நான் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அதிகமாக கொடுப்பேங்க சார். ஜியாகிரபி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு 7 லெசன் இருக்கும், அதை படித்தாலே போதுமானது. சயின்ஸ் தொடவே இல்லைங்க சார், லாஸ்ட் இயர் படித்தது அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேங்க சார். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி சார் அதுக்கெல்லாம் யூடியூப் தாங்க சார். யூடியூப்ல வந்துட்டு தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வரும், அதெல்லாம் பார்த்து நம்ம ஒவ்வொரு தடவையும் எழுதிக்கணும், தனியாக நோட் போட்டு அப்டேட் பண்ணணும். நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், அதனால ஈஸியாக பண்ணிடலாம் சார். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் என்ன சோர்ஸ்ல படிச்சீங்க? எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு யூடியூப் தாங்க சார். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அவர் இருப்பார், அவரோட சேனல் பார்ப்பேங்க சார். அப்புறம் வெற்றி அகாடமியில் ஆன்லைனில் விடுவாங்க, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க சார். இது ரெண்டுத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க சார். எழுதிடுவாங்க சார், நோட்ஸ் எடுக்கணும். பர் டேக்கு ஒரு 1 பேஜ் ஆச்சும் கரண்ட் அஃபேர் எடுத்துகிட்டே இருக்கணும், ரெகுலராக படிக்கணும் சார். கரண்ட் அஃபேர்ஸை விடவே கூடாது, அது முக்கியமான ரோல். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 8லேருந்து 10 கேள்வி வந்துருது, அது முக்கியமானது. ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதால கேட்குறேன், இப்போ சோஷியல் மீடியா இல்லை வந்து செல்ஃபோனை படிக்கிற காலகட்டத்தில் எப்படி பயன்படுத்துனீங்க? அது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக இருந்ததா, இல்லை வரமாக இருந்ததா, சாபமாக இருந்ததா? சார் சோஷியல் மீடியா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் கிடையாதுங்க சார், அன்இன்ஸ்டால் தாங்க சார். இன்ஸ்டாகிராமே கிடையாது, டெலிகிராமும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க சார். வாட்ஸ்அப் மட்டும் நம்ம டிஎன்பிசிலேருந்து ஏதாவது நியூஸ் வருதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மெட்டீரியல் ஷேர் பண்ணுறோமா, அந்த மாதிரி வாட்ஸ்அப் மட்டும், அதுக்கு மட்டும் தான் சார். வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேங்க சார். ஸ்டேட்டஸ் போய் பார்க்குறது, நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார். இன்ஸ்டாகிராம் டெலிட்டு, டெலிகிராமும் டெலிட்டு, வாட்ஸ்அப் மட்டும் வச்சுக்கிறது தேவையான இன்ஃபர்மேஷனுக்காக, படிக்கிறதுக்கு மட்டும். மற்றபடி சோஷியல் மீடியா போயிடாதீங்க என்னை கேட்டால், அது நம்மளை வந்துட்டு போய்கிட்டே இருக்கும், டைம் இழுத்துரும், அதனால நம்ம படிக்க முடியாது. ஸோ ஒரு கொஞ்சம் இயர்ஸ் தானே, 1 year 2 year, அது வரையும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம். நோட்ஸ் எடுத்து படிச்சிங்களா? ஆமாங்க சார், யூடியூப் சேனல் பார்ப்பேன், உடனே நோட் எடுப்பேன், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதுவேன், புக்கு படிப்பேன், புக்கில் இருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதே டாப்பிக்கில் கீழே எழுதுவேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு ஒரு டாப்பிக்கில் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த டாபிக் கீழே அந்த நோட்ஸ் எழுதிட்டே இருப்பேன் சார். நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், அதை தான் ரிவைஸ் பண்ணணும் கடைசி நிமிஷத்தில். இப்போ படிச்சது மறக்காம ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே மறக்கிறது இயல்பு தான். படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஓரளவுக்காவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் க்ளூ வேர்ட் போடணுங்க சார். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கோங்க, 4 பேர் 3 பேர் சேர்ந்து படிங்க, க்ளூ வேர்ட் போடுங்க, மாற்றி கேள்வி கேளுங்க. திருப்பி நெக்ஸ்ட்டு
ஒரு 1 வீக்ல அந்த சண்டே வந்துட்டு இந்த வீக் ஃபுல்லா என்ன படிச்சோமோ அதை நம்ம ரீகால் பண்ணுங்க சார். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணணும். ஸோ அவன் நமக்கு சொல்லும்போது, நம்ம அவங்களுக்கு சொல்லும்போது அந்த காதுல கேட்குற விஷயத்தினாலே நமக்கு மெமரி ஆயிடும் சார். அந்த மாதிரி தாங்க சார் மெமரி பண்ணது. எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? நீங்க எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்களா? அதையும் சொல்லுங்க. என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்லுங்க. ஓகேங்க சார். எக்ஸாம் ஹால் மிஸ்டேக்னா சார், பதட்டம் இல்லாம இருக்கணும் சார். ஒரே விஷயம். ப்ளஸ் கொஸ்டின் பேப்பருக்கு முன்னாடியே எல்லாம் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல. அது நமக்கு படிச்ச கொஸ்டின் தான் வரப்போகுதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் சார். கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். பயப்படக்கூடாது. கொஸ்டினை பார்த்து ஒரு தடவை ரீட் பண்ணியா வரல. செகண்ட் டைம் போய் ரீட் பண்ணுங்க. அப்போ ஈஸியா அடிச்சிடலாம். ஒரு ரீகால் நமக்கு மெமரியில வந்துடும். அந்த ப்ரீவியஸ் நாலேஜ் வந்துடும். இப்போ ரிவிஷன் இருக்கு இல்லையா? இப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷன் இல்ல எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்றீங்க. அதெல்லாம் நீங்க என்ன ப்ராசஸ்ல, என்ன ஸ்ட்ராட்டஜில பண்ணுவீங்க? சார் எக்ஸாம் பிளானுங்கிறது ஒரு 20 டேஸ்க்கே போட்டுருவாங்க சார். லாஸ்ட் டேன்னு இல்லாமல் 20 டேஸ்க்கு ஒரு பிளான் போட்டுட்டு அந்த 20 டேஸ்க்கும் ஒரு டேக்கு ஒரு 4-5 சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பாங்க சார். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் படிப்பேன். லாஸ்ட் 2 டேஸ் ஃபுல்லாக மேக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் இதை 2 மட்டுமே தான் சார் பார்ப்பேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால. இப்போ உங்களுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு நாள் எடுத்தா தமிழ் மட்டும் படிப்பீங்களா? இல்ல 3 சப்ஜெக்ட்டுமே ஒரே நாள்ல படிக்கணுன்ற மாதிரி வச்சிருப்பீங்களா? சார் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்லாம் இல்லைங்க சார். நான் 2-3 சப்ஜெக்ட் படிப்பேங்க சார். தமிழ் படிப்பேன். டெய்லியும் தமிழ் இருக்குங்க சார். மேக்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர் இருக்கும். இது போக ஒரு 2 டாபிக்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி இல்லை ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி 2 டாபிக்ஸ். நிறைய பேர் வந்து ப்ரோ, நான் பேச நிறைய ஆஸ்பென்ட்ஸ் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, டிஎம் பண்ணுவாங்க. அதில் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, தமிழ் மேக்ஸுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஜிஎஸ்ல வந்து அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்றாங்க. இனி வரும் காலங்களில் தமிழ் இப்போ ரொம்ப டஃப் ஆகிட்டே போகுது இல்லையா? அப்போ நம்ம ஜிஎஸ்க்கும் சேம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? சார் ஜிஎஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க சார். அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிகமாக தமிழுக்கு கொடுத்தா போதும்னு நான் நினைக்கிறேன் சார். தமிழ் தான் இப்போ ரொம்ப இன்டெப்த்தாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலபஸ் மாற்றிட்டாங்க. அதனால கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சோர்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் தமிழ் கவர் பண்ணுங்க. ஜிஎஸ் அதை விட கம்மியாக கொடுத்தா போதும். ஆனால் ஜிஎஸ்சியும் ஒரு சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி படிக்கணும் கண்டிப்பாக. எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் 1.5 மார்க் தானே? ஆமாங்க சார். ஜிஎஸ் வந்துட்டு ஈஸியாக ரீட் பண்ணிடலாங்க சார். படித்த கான்செப்ட்ல இருந்தால் கேட்பாங்க. தமிழ் இப்போ சிலபஸ் மாற்றினதும் நியூவாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு அவங்க கேட்குற கேள்விலாம் கஷ்டமாக இருக்குது. நம்ம நிறைய தமிழுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். அப்போ தான் சார் டைமை டேக்கிள் பண்ண முடியும். தமிழை அப்போ தான் கரெக்டாக பிடிக்க முடியும் அந்த ஆன்சர்ஸ்லாம். ஓகே. உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுத்ததா நினைக்கிறேன்? லைஃப் லெசனாவே கேட்குறேன். கண்டிப்பாக சார். லைஃப் லெசன் அப்படின்னா பேஷண்ட்டாக இருக்கணும் சார். அதாவது பேட்டியன்ஸாக இருக்கணும். அது அமைதியாக இருக்கணும் சார். கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் இல்லைனா அடுத்த எக்ஸாம் வரும்ன்ற நம்பிக்கை வேணுங்க சார். ஏன்னா நான் போன வருஷம் விட்டுட்டேன். போன வருஷம் கிடைக்கலன்னு நான் விட்டுருந்தேன் அப்படின்னா இந்த வருஷம் என்னால் எடுத்துக்க முடியாது. நான் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ். கன்சிஸ்டன்சி. ஓகே. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? இப்போ ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, ஒரு ஃபேமிலி கூட இருந்திருப்பாங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் சார் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டிஎன்பிசி வாலில் எப்போ ஃபோட்டோ எடுப்பேன், அம்மா கூட்டிகிட்டு வருவேன், எல்லாரையும் நான் சந்தோஷப்படுத்தேன். இந்த இடத்துல அவங்க 2 வருஷமா ஏன்னா வேலைக்கு போலியா வேற ஏதாவது கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மனசளவில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் போயிடுவேம்மா அம்மா அப்படின்னு அம்மா கிட்ட தெளிவாக சொல்லி புரிய வச்சு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேங்க சார். சந்தோஷமா இருக்குங்க சார். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க சார். அவங்க இல்லைன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க சார். இந்த பயணத்தில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்க? சார் இந்த பயணத்தில் ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவுக்கு சார். நெக்ஸ்ட் கடவுள். கேட்ட டிபார்ட்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவரு என்னை கொண்டு வந்திருக்காரு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நான் வந்துட்டு கேங்காக தான் சார் படிப்பேன். நானும் இன்னும் 2 பசங்க 3 பேர் சேர்ந்து படிப்போம். ஒன்றா படித்ததுனால நிறைய ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நல்லா பண்ணேன். பேரண்ட்ஸு, காடு, ஃப்ரெண்ட்ஸு. இப்போ போன முயற்சியில் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னீங்களே, அதே மாதிரி இந்த அட்டம்ப்ட் எழுதி கிடைக்காதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கான மெசேஜ் சொல்லுங்கள் சார். கன்சிஸ்டன்சி தான் சார் ஒரே கீ. கன்சிஸ்டண்டாக இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் இதை விட்டுட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம இதை தான் பண்ணுறோன்னு சூஸ் பண்ணிட்டோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நம்மளுடைய மனதளவில் நம்ம இதுக்குன்னே இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வெளியே போனால் நம்ம மனசு இதுக்கு மேலே ஏற்றுக்காது. ஸோ இருந்து பண்ணுங்க. கன்சிஸ்டண்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. வெற்றி உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும்.